தேவன் தாவீதை வைத்து அழகாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தாவீதை வைத்து சொல்லுகிறார். தாவீதை வைத்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் நாத்தானை நோக்கி. ஸ்தோத்திரம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவிடத்தில் பார்த்து ஸ்தோத்திரம் அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அழகாக சொல்கிறாரு, நான் சவுலுக்கு விளக்கினது போல கிருபையை தாவீதுக்கு விளக்க மாட்டேன். சவுலிடத்திலிருந்து எடுத்த கிருபையை ஸ்தோத்திரம் நான் தாவீதிடத்திலிருந்து எடுக்க மாட்டேன். அவனுக்கு நான் என்ன செய்தேனோ அப்படி நான் தாவீதுக்கு செய்ய மாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் தாவீது மீது எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். தாவீது மீது கர்த்தர் எப்படி இருக்கிறார்? தயவுள்ளவராயிருக்கிறார், தயவாயிருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் நம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். நம்ம ரொம்ப அப்படி சோர்ந்து போயெல்லாம் நம்ம அப்படி உட்காந்துருக்கணும், கண்மயக்கத்தோடலாம் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன வருஷம் பெரிய பெரிய சபைகள்லாம் சற்று விசாரித்து பார்த்தேன். அதிகபட்சம் 1000 பேர் 2000 பேர் வரக்கூடிய சபைகள்லாம் எனக்கு பழக்கத்தில் இருக்கிற சபைகளை விசாரித்து பார்க்கும்போது 2-2.5 முடித்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு. நாம் இங்கே முடிக்கும் போது கடந்த ஆண்டு ஸ்தோத்திரம் விடியற் காலம் 4:10. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு புத்தாண்டு ஆராதனை புத்தாண்டு ஆராதனை மாதிரி இருக்கணும். ஸ்தோத்திரா. உட்காந்துங்கன்னா அப்படியே சோர்வா எந்திரிக்காமல் இருக்கக்கூடாது, உட்காருங்கன்னா உட்காராமல் இருக்கக்கூடாது. இது புத்தாண்டு ஆராதனையில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும். நீங்களும் வேலை செய்துட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாங்களும் வேலை செய்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமாம். ஸ்தோத்திரம். எனக்கு இருந்த வேலையில் நான் கடைசியில் சேவை பண்ண கூட மறந்துட்டுருக்கிறேன். இங்கே வந்து என்னடா இப்படி கையை வச்சா முடி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸ்தோத்திரம். அதனால் காலையில் எழுந்துட்டு இருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கும் ஸ்தோத்திரம் சில வேலைகள், சில அலைச்சல். அதனால் சொந்த காரியத்துக்காக இல்லை, சபைக்காக தான். ஆகவே புத்தாண்டு ஆராதனையில் நம்ம அப்படியே சோர்ந்து போய் அப்பா அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு புத்தாண்டுனா ஒரு புத்தாண்டுக்குரிய நல்ல ஒரு கம்பீரத்தோடு இருக்கணும். ஆமாம். நல்ல சந்தோஷத்தோடு இருக்கணும். பிள்ளைங்களுக்கு தான் நல்லா நம்ம சீவி சிங்காரிச்சு நல்லா பண்ணி கொண்டாடுவோம். வந்த 10 நிமிஷத்தில் என்ன செய்யணும் அப்படின்னுடும். அது குழந்தை. தோத்துறோம். நம்மளும் அது கூட சேர்ந்து அப்படின்ட்டா தோத்துறோம். இது நமக்கு நியூ இயர் முடிஞ்சிச்சான்னு காலையில் யாருன்னா கேட்டால் முடிஞ்சிச்சு சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னா, சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நியூ இயர் என்ன பண்ணக்கூடாது, நாம் கொண்டாடக்கூடாது. அல்லேலூயா. தோத்துறோம். வாக்குத்தத்தெல்லாம் கிடைச்சது அப்படியே நானும் போய் அப்படியே உயர்த்துக்கிட்டு வந்துட்டு எல்லாரும் போன மாதிரியே. தோத்துறோம். எப்போ நடந்துச்சு தெரியல, என்ன நடந்துச்சு தெரில. வாக்குத்தத்தமா? ஆமாம். ஐயோயோ எங்கே வச்சேன்? பைபிளில் வச்சேனா, முன்பக்கத்தில் வச்சேனோ பின்பக்கத்தில் வச்சேனா தெரியலையே. போன வருஷம் அப்படி தான் முடிச்சுட்டு எனக்கு காலையிலேயே ஒருத்தர் 7 மணிக்கே ஃபோன் பண்ணார். தோத்துறோம். 7 மணிக்கு தான் படுக்க போகலான்னு போகிறேன். உங்களுக்கு என்ன ஏன் வாக்குத்தத்தன்னாரு. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன ஏன் வாக்குத்தத்தன்னு? அச்சோச்சோ அதை காடை வேறு எங்கே எடுத்து வச்சேனே தெரியலையா அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு புத்தாண்டு ஆராதனை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திருப்பி 1 வாரம் பொறுத்து கேட்டேன், காடு கிடைச்சதான்னு. அதுதான் பாச தேடிக்கிறேன்னாரு. 1 வாரம் பொறுத்து. தோத்துறோம். அப்போ நம்ம புத்தாண்டு ஆராதனையில் இப்படி தான் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது. தோத்துறோம். ஆமாம். புத்தாண்டு ஆராதனையை நம்ம சரியாக கொண்டாட முடியாது. ஆமாம்.
ஸ்தோத்திரம். இது ஒரு கொண்டாட்டத்து நேரம், இது ஒரு ஆராதிக்கிற நேரம், நன்றி செலுத்துகிற நேரம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் உணர்ந்து பார்க்குற ஒரு நேரம். எப்பவுமே அந்த 12 மணிக்கு முன்பதாக இந்த ஸ்தோத்திரம் பழைய புதிய வருட ஆராதனையில் 12 மணிக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவரோடு நடந்து வந்த அந்த தருணங்களை நம்ம ரொம்ப உணர்ந்து பார்க்குற ஒரு நேரம். அதுதான் பழைய புதிய அப்படி என்பது. புதிய என்பது 12 மணிக்கு பிறகு கர்த்தர் நமக்கென்று சபைக்கென்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அதில் ஒரு உயிர்மீட்சி அடைந்து, விசுவாசம் அடைந்து, நம்பிக்கை அடைந்து, தைரியம் அடைந்து, பலன் அடைந்து, அப்பா 12 மாதத்தை கடந்துட்டேன், ஒரு வருஷத்தை கடந்துட்டேன், பரவாயில்லை, எனக்கு கஷ்டம் வந்ததோ நஷ்டம் வந்ததோ, இன்பம் வந்ததோ துன்பம் வந்ததோ, ஆசீர்வாதம் வந்ததோ சாபம் வந்ததோ, இல்லை வேதனை வந்ததோ கண்ணீர் வந்ததோ, வியாதி வந்ததோ போராட்டம் வந்ததோ, ஆனாலும் இப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு புது வாக்குத்தத்தை கொடுத்து புது வருஷத்தை தந்திருக்கிறாரு. அதனால் நான் ஸ்தோத்திரம் பிந்தினதை மறந்து முந்தினதை நோக்கி, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளையே நான் நாடி நான் ஆசையாய் தொடருவேன் என்று 12 மணிக்கு பிற்பாடு அந்த சிந்தனையோடு, அந்த மனப்பான்மையோடு, மனநிலையோடு ஸ்தோத்திரம் நாம் உற்சாகம் கொண்டு கடந்து போவது தான் அது புதிய ஆண்டு ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பழைய ஆண்டு ஆராதனை என்று வரும்பொழுது ஸ்தோத்திரம் கடந்து வந்த பாதையை அப்படியே நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சூழ்நிலையாக நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியமாக நினைத்து பார்த்து, நம்ம குடும்பத்தில் நடந்ததை நினைத்து பார்த்து, வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எண்ணற்ற காரியத்தை நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் நம்ம நினைத்து பார்க்க முடியாதது, பிரமிக்கத்தக்கது ஸ்தோத்திரம் இல்லை கஷ்டமானது, கவலையானது, நெருக்கமானது, ஆசீர்வாதமானது என்னெல்லாம் நம்ம கடந்து வந்தோமோ, தாண்டி வந்தோமோ, அவை எண்ணி பார்த்து தேவனை துதிப்பது, அதான் பழைய ஆண்டு ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது 12 மணிக்கு முன்பு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் இந்த 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் சொல்லுவோமா, என்னை இதுவரைக்கும் அற்பமான எண்ணெய் இதுவரைக்கும், சொற்பமான எண்ணெய் இதுவரைக்கும், ஸ்தோத்திர பாவியாகிய எண்ணெய் இதுவரைக்கும், உண்மை இல்லாதவனாகிய எண்ணெய் இதுவரைக்கும், ஸ்தோத்திரம் நான் ஒரு பொருட்டே அல்லாதவனாய் இருக்கிற எண்ணெய் இதுவரைக்கும், மற்றவர்களால் மறக்கப்பட்ட எண்ணெய் இதுவரைக்கும், நேசிக்கப்படாத எண்ணெய் இதுவரைக்கும், உதவாத எண்ணெய் இதுவரைக்கும், ஒன்றும் அறியாத எண்ணெய் இதுவரைக்கும், ஒன்றும் தெரியாத எண்ணெய் இதுவரைக்கும், பலவீனனான எண்ணெய் இதுவரைக்கும், சுகமில்லாதவனாகிய எண்ணெய் இதுவரைக்கும், ஐஸ்வர்யமில்லாதவனாகிய எண்ணெய் இதுவரைக்கும், நெருக்கத்தை கண்ட எண்ணெய் இதுவரைக்கும், துன்பத்தை கண்ட எண்ணெய் இதுவரைக்கும், புறக்கணிக்கப்பட்ட எண்ணெய் இதுவரைக்கும், அவமதிக்கப்பட்ட எண்ணெய் இதுவரைக்கும், ஆசீர்வாதம் இழந்தவனாய் இருக்கிற எண்ணெய் இதுவரைக்கும், ஒரு நன்மையையும் என் வாழ்க்கையில் காணாதிருக்கிற எண்ணெய் இதுவரைக்கும், ஒருவரால் அன்பு கூறப்படாத எண்ணெய் இதுவரைக்கும், ஒரு காரியத்திலேயோ நான் ஸ்தோத்திரம் நிலையற்றவனாய் இருக்கிற எண்ணெய் இதுவரைக்கும், எந்த ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஐஸ்வர்யமோ பெரிய ஸ்தோத்திரம் சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லாத ஆள் அட்ரஸ் இல்லாத எண்ணெய் இதுவரைக்கும், அல்லேலூயா ஸ்தோத்திரம், எண்ணெய் இதுவரைக்கும் அவர் சொல்லுகிறார். கொண்டு வந்ததற்கு, இந்த புதிய ஆண்டு வரைக்கும் கொண்டு வந்ததற்கு, இந்த ஸ்தோத்திரம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஒரு விஷயம் அப்படி கண்ணை மூடிங்க ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படியே இருதயத்து மேலே கையை வச்சு நீங்கள் நினச்சி பாருங்க. நான் எம்மாத்திரம் 3 வேளை போஷித்தாரே, நம்ம கிட்ட சம்பாத்தியம் இருந்தால் போஷித்தாரு. நான் எம்மாத்திரம்
நான் எம்மாத்திரம். எத்தனை முறை நாம் ஸ்தோத்திரம் எத்தனை ஆபத்துக்கு தப்பினோம். நாம் எம்மாத்திரம். எத்தனை முறை நம்ம விஷப்பூச்சிகளுக்கு தப்பினோம். நாம் எம்மாத்திரம். எத்தனை முறை நாம் ஸ்தோத்திரம் ஆமேன் எத்தனை பேரால் நாம் உடைக்கப்பட்டோம். நாம் எம்மாத்திரம். ஆறுதலை இழந்திருந்தோம். எம்மாத்திரம். அழுது கொண்டு இருந்தோம். எம்மாத்திரம். வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத பல கஷ்டங்களே இருக்காது. ஸ்தோத்திரம் கவலையே இருக்காது. ஆனாலும் நம்மளை நிலைக்க வைத்திருக்கிறாரே. நாம் எம்மாத்திரம். நம்ம எம்மாத்திரம். சரியான வீடு வாசல் இல்லாத நம்மளை இன்னை வரைக்கும் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறாரே. நாம் எம்மாத்திரம். சரியான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நிலையான ஒரு வேலை இல்லாத நம்ம இன்னை வரைக்கும் கர்த்தர் வாழ வைத்து வருகிறாரே. நம்ம எம்மாத்திரம். நம்ம எம்மாத்திரம். நம்ம செய்கிற சில காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை மாறிட்டாலே நம்மளால ஸ்தோத்திரம் செய்ய முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை கைவிடாத நடத்தி வந்தாரே. 12 மாதம் நாம எம்மாத்திரம். ஜெபிக்காத நம்ம நடத்தி வந்தாரே. நம்ம எம்மாத்திரம். உபவாசிக்காத நம்மையும் ஆசீர்வதித்தாரே. நம்ம எம்மாத்திரம். ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பல நாட்கள் நம்ம அவரை மறந்து போனோமே. நம்ம அப்போ கூட ஸ்தோத்திரம் மறக்காம இருந்தாரு. நாம எம்மாத்திரம். நாம எம்மாத்திரம். லேலூயா. கண்களை திறந்து பார்ப்போம். தோத்திரம். நாம எம்மாத்திரம். ஆமே சொல்லிட்டே போகலாம். நாம எம்மாத்திரம். நாம எம்மாத்திரம். அடுத்தது சொல்றாரு ஸ்தோத்திரம். வாசித்த 8 முதல் 21 வசனத்தில் அநேக காரியம் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் நேரமில்லை. இந்த வார்த்தையை நம்ம உணர்ந்தாலே போதும். அடுத்தது சொல்கிறாரு கடைசி வார்த்தை. என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என் வீடு எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம். பலர் நினைப்போம் ஸ்தோத்திரம் அவங்க வீடாச்சும் பரவாயில்லை, நல்ல கல்வீடு, நல்ல காங்கிரீட்டு வீடு. ஸ்தோத்திரம் அவங்க வீடாச்சும் பரவாயில்லை, நல்ல ஸ்தோத்திரம் 2 பெட்ரூம் இருக்குது, பெரிய ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, 3 ரூம் இருக்குது, 4 ரூம் இருக்குது, மேலே மாடி இருக்குது, நல்லா வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு ஸ்தோத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரம் இல்லாமல் இருக்கிறோம். இருந்தாலும் அதுவும் உருப்படி இல்லாமல் இருக்குது, அரைகுறையாக இருக்குது, அதுவும் சரி இல்லாமல் இருக்குது, ஓட்ட உடைச்சலாக இருக்குது. ஸ்தோத்திரம் ஒழுகும் இடமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பல இடத்துல ஸ்தோத்திரம். ஆனால் காங்கிரீட்டு வீட்டில் இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வீடு ஒன்றா வசதியாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம் இடம் ஒன்றா விஸ்தாரமாக இருக்கலாம், வாசல் ஒன்றா தாராளமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல சமாதானம் இல்லையா? ஸ்தோத்திரம் அந்த இடத்துல பெரிய நிம்மதி இல்லையா? ஸ்தோத்திரம் ஆனால் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல சுகமாக தங்க பண்ணுறாரு தினந்தோறும். அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற இடத்துல மாடி இல்லைனாலும், கோடி இல்லைனாலும், நகை நட்டு இல்லைனாலும், சொத்து சுதந்திரம் இல்லைனாலும், ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் இல்லைனாலும் கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திரம் நிம்மதியாக வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வீடு எம்மாத்திரம். நம்ம வீடு எம்மாத்திரம். நம்ம வீடு எம்மாத்திரம். நம்ம வீடு எம்மாத்திரம். ஆனாலும் கர்த்தர் இம்மட்டு நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் நம்ம இம்மட்டு நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனாலும் நம்ம இம்மட்டு நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன். வருஷத்து நாட்கள் நம்ம என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருப்போமா? ஒரு நிமிஷம் நம்ம ஸ்தோத்திரம் உட்காந்து நம்ம செய்கிற வேலையை, இந்த வேலை 10 நாளைக்கு நம்ம கையில் இல்லைன்னா நம்ம கதை என்ன ஆகணும்? கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நம்ம என்றைக்குன்னா உட்காந்து நினச்சி பார்த்துருப்போமா? கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்துருப்போமா? ஸ்தோத்திரம் நம்ம கையில் வரக்கூடிய ஒரு குறைஞ்ச ஒரு சம்பளம், குறைஞ்ச ஒரு கூலி, இது எனக்கு ஒரு வாரம் என் கையில் வாங்க முடியாமல் போச்சுன்னா என் சூழ்நிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் நம்ம அதை நினச்சி பார்த்துருப்போமா? ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கலாம். ஸ்தோத்திரம் ஒருவேளை நான் ஏதோ என் பலத்தினால்
என் முயற்சியினால, என் திராணியினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய ஸ்தோத்திரம் வலிமையினால நான் ஏதோ ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பிழைத்து கொண்டு இருக்கிறேன் என்று ஸ்தோத்திரம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, ஒன்றுமே கிடையாது. இதுவரைக்கும் நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம். ஆமே ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் தகப்பன் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம கையில் நம்ம ஸ்தோத்திரம் நான் சாதிச்சேன்னு சொல்லி அவர் முன்னாடி நிற்பதற்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அல்லேலூயா, இதை நினைப்பது தான் பழைய வருட ஆராதனை. ஆமே, இதை உணர்வது தான் பழைய வருட ஆராதனை. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தான்பா என்ன நடத்தி வந்தீங்க. உங்கள் தயவு தாம்பா நடத்தினது, கிருபை தாம்பா நடத்தினது, அன்பு ஒன்று தாம்பா நடத்தினது, உங்கள் பரத்தின் உதவி மட்டும்தாம்பா நடத்தினது. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தாம்பா எனக்கு உதவி கிடைத்தது அப்படின்னு நினைப்பது தான் பழைய வருட ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் அவர் இங்கே சொல்லுகிறார் 21வது வசனத்தில். ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் நிமித்தமும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு வருஷம் முடிந்தது. எதனால முடிந்தது? அந்த வார்த்தையை சற்று கவனித்து பார்ப்போம். 21வது வசனத்தை, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமோ. அல்லேலூயா. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு வாக்குத்தத்தத்துக்காக. ஆமென், தோத்திரம். ஏன் ஒவ்வொரு வருஷத்தையும் ஒரு வாக்குத்தத்தத்தோடு துவங்குறோம்? சபையோடு இணைந்து சபையோடு ஒரு வாக்குத்தத்தம், தனிப்பட்ட விதத்தில் அவரவருக்கு தனிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தோடு. இப்போ அர்த்தம் புரியுதுங்களா? ஆமென். அந்த வருஷத்தை, அந்த வருஷத்தின் நாட்களை, அந்த வருஷத்தின் மாதங்களை, அந்த வருஷத்தினுடைய வாரங்களை, அந்த வருஷத்தினுடைய ஆரம்பமும் அந்த வருஷத்தினுடைய முடிவும் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்திலேயும் தேவ சித்தத்திலேயும் தான் அது நடந்து நம்முடைய வாழ்க்கையில் முடிகிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி சொன்னேன் இல்லையா? புத்தாண்டு ஆராதனைக்கு போனீங்களா? நியூ இயர் சர்வீஸுக்கு போனீங்களா? தோத்திரம். அப்படின்னா புத்தாண்டு ஆராதனைனா என்ன என்பது தான் இந்த 21வது வசனம். ஆமென். இத்தனை வருஷம் நான் ஸ்தோத்திரம் பழைய வருட புதிய வருட ஆராதனைக்கு போகிறேனே, புத்தாண்டு ஆராதனைக்கு போகிறேனே அப்படின்னா ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி நடத்தப்பட போகிறேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி இருக்கிற தேவ சித்தத்தின்படி நான் நடத்தப்பட போகிறேன். அல்லேலூயா. இதுதான் ஸ்தோத்திரம் புத்தாண்டு ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு அந்த 21வது வசனத்தை முடிக்கும் போது சொல்றாரு, ஸ்தோத்திரம், இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியேனுக்கு அறிவிக்கும்படிக்கு, இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியேனுக்கு அறிவிக்கும்படிக்கு, செய்யும்படிக்கு, கொடுக்கும்படிக்கு, தரும்படிக்கு, நிறைவேற்றும்படிக்கு, பண்ணும்படிக்கு தயவு செய்தீர். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும், நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒப்பிடணும், நம்மளோடு இணைக்கணும், நம்ம ஸ்தோத்திரம் வீட்டோடு இணைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜீவியத்தோடு இந்த வசனத்தை ஒப்பிடணும். ஆமென். கர்த்தர் என்ன செய்தாராம்? தயவு செய்தார். அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், கர்த்தர் தான் தயவு செய்தார். இந்த தாவீதினுடைய மனப்பான்மை, இந்த தாவீதினுடைய இருதயம், இந்த தாவீதினுடைய சிந்தனை, இந்த தாவீதுடைய ஆட்டிடியூட் நமக்கு இந்த பழைய வருட ஆராதனையில் வருவதாக. அல்லேலூயா. நீங்கள் தான்ப்பா தயவு செய்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதின்படி தயவு செய்தீங்க? உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி. கடந்த ஆண்டு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், இந்த ஆண்டுடைய வாக்கு தத்த வசனத்தை ஸ்தோத்திரம் நம்ம சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். எசேக்கியேல், எசேக்கியேல் தூக்கம் தெரிஞ்சிச்சிங்களா? எசேக்கியேல்
எசேக்கியேல், சோத்திரம் ஆண்டவரே, பேனர் இங்கே தான் இருந்தது, முதல் வாரம் வரைக்கும் இங்கே தான் இருந்தது. ஸ்தோத்திரம், இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது இந்த ஆண்டு முடிவதற்கு. 36:11. அல்லேலூயா. கரந்தட்டலாமா? ஆமே. எப்படியோ ஒரு வழியாக பார்த்துட்டு சொல்லிட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 36:11. ஸ்தோத்திரம். ஏன் கேட்டேன்னா, இந்த ஆண்டு வசனத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். இப்போ தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால இல்லை, பகலில் நம்ம 11 மணிக்கு கேட்டு இருந்தாலுமே கூட இதே நிலமை தான் இருந்திருக்கோம். ஆமென். மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கேட்டேன். அல்லேலூயா. அதாங்க புத்தாண்டு ஆராதனை. 21ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி. ஆமென். வாக்கு தத்தத்தின்படி இந்த வருஷத்தை கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். அப்போ அடுத்த வருஷம் அதுக்கு இன்னொரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நடத்துகிறார். ஆமென். அப்போ வருஷம் வாக்கு தத்தத்துக்கு மேலே வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து 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 நடத்தி கொண்டே வருவார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தில் அவருடைய சித்தம் வெளிப்பட்டு கொண்டே வரும். என் வாழ்க்கையை குறித்து ஸ்தோத்திரம். என்னன்னு வெளிப்படும் அவருடைய சித்தம்? நீ எல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் பேசுது. நீ எல்லாம் ஒன்றும் இல்லாத ஆளுன்றதுனால தான் நான் உங்ககிட்ட வரேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பேசுது. கற்பனை பண்ணுங்க, அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. வாக்கு தத்தம் பேசுது. இப்போ நீலாம் இவ்வளோ பொருட்டு இல்லாத ஆள், உன் வீடு ஏமாத்திரம், நீ ஏமாத்திரம், உன் தகப்பன் குடும்பம் ஏமாத்திரம். ஸ்தோத்திரம். உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். நான் உங்ககிட்ட வந்து, நான் உன் வாழ்க்கையில் வந்து, நான் உன்னுடைய குடும்பத்தில் வந்து, உன் ஜீவியத்தில் வந்து, ஸ்தோத்திரம், என் சித்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றுறேன். கரந்தட்டுவோம். வாக்கு தத்தம் பேசுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை பெறறதுக்கு கூட தூங்கிடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்களேன். இந்த சித்தம் நிறைவேறக்கூடிய வாக்கு தத்தம் பெற தூங்கிடக்கூடாது. ஆமென். இந்த சித்தத்தை பெறக்கூடிய வாக்கு தத்தத்தை பெற இன்னைக்கு பலர் வராமல் இருக்கிறாங்க. ஆமென். புரியலை. ஆமென். அறியலை, தெரியலை. இந்த வாக்கு தத்தத்தை பெற ஆவல் இல்லை. ஆமென். இப்போ வாக்கு தத்தம் பேசுது. ஸ்தோத்திரம். இப்படி வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாத உதவாத உன்னை என்னுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றி உன்னை உயர்த்தும்படிக்கு நான் உங்ககிட்ட வரேன். ஆனால் நீ என்னை பெற்றுக்கொள்ள, என்னை பார்க்க, என்னை நீ வாங்கி கொள்ள நீ வராமல் இருக்கிற. அல்லேலூயா. இப்போ வாக்கு தத்தம் வருத்தப்படுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தத்தில் தான் தேவ சித்தம். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தில் தான் தேவனுடைய தயவு. அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தில் தான் நமக்கு அடுத்த ஒரு வாழ்வு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்டதை கர்த்தர் நமக்கு கொடுத்து, நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன ஸ்தோத்திரம், ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டு எப்படி ஒரு 10ன்னு ஸ்தோத்திரம் அது ஒரு அடையாளப்படுத்துதோ, ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் எப்படி ஒரு 100ன்னு அடையாளப்படுத்துதோ, ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் எப்படி 1000ன்னு அடையாளப்படுத்துதோ, ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் எப்படி 10,000ன்னு அடையாளப்படுத்துதோ, ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் எப்படி லட்சம் என்று அது அடையாளப்படுத்துதோ, ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் 10 லட்சம் என்று எப்படி அடையாளப்படுத்துதோ, ஒரு 0வுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டால் எப்படி கோடி 10 கோடி என்று அந்த 1 போட்டு அதுக்கு அந்த 0வுக்கு மதிப்பே இல்லாததுக்கு ஸ்தோத்திரம் கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது, ஸ்தோத்திரம் வகுக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட 0வாக்கு முன்பதாக ஒரு 1 போட்டு மதிப்பை கொடுத்து வைக்கிறாரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு 0 நாம, அந்த 1 தான் வாக்கு தத்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இதுதான் புத்தாண்டு ஆராதனை. இதுதான் புது வருட வாக்கு தத்துவம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் 0. ஆமென்.
நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஒன்றை போடணுமோ அங்கே ஒன்றை போட்டு நம்மளை பத்தாக்குறாரு. எந்த இடத்துல ஒன்றை போடணுமோ அந்த இடத்துல ஒன்றை போட்டு 100 ஆக்குறாரு. எந்த இடத்துல ஒன்றை போடணுமோ அங்கே ஒன்றை போட்டு 1000 ஆக்குறாரு. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுவோம், அனுபவித்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மதிப்பற்ற நாம, ஸ்தோத்திர, வேல்யூ இல்லாத நாம, ஒரு அங்கீகாரம் இல்லாத நாம, ஒரு தகுதி இல்லாத நாம, நம்ம ஜீரோவா இருக்கிற இந்த உலகத்துல வாழ்க்கையில ஆமே அந்த இடத்த ஒன்றை போட்டு கர்த்தர் நம்மளை லட்சமா மாத்துறாரு. ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய தேவ சித்தம், எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். ஆமென். இப்ப தூங்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி நிமிடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜீரோவா இருந்த நம்ம ஒன்றை போட்டு அங்கீகாரத்தை கொடுத்து மதிப்பை கொடுத்து நம்மளை ஹீரோவா மாத்துறாரு. நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அது அவருடைய தயவு. இதுதான் தாவீது சொல்றாரு, இது எல்லாம் நீர் பாராட்டின தயவு ஆண்டவரே. இப்ப சொல்லுவோமா, இது எல்லாம் நீர் பாராட்டின தயவு ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற உயர்வு கர்த்தர் பாராட்டின தயவு. ஆமென். இன்னைக்கு இருக்கிற மேன்மை கர்த்தர் பாராட்டின தயவு. அவர் இந்த ஜீரோவுக்கு முன்னாடி போட்ட 1 அது கொடுத்த மதிப்பு, மரியாதை. அல்லேலூயா. அதான் வாக்கு தத்தம். 21ஆம் வசனத்தின்படி அதுதான் வாக்கு தத்தம். ஆமென். ஆமென். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் எத்தனை காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது. ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கடைசி 2 நிமிடங்கள் இருக்கிறது. 12 மணி ஆக நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை